Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. மிகவும் துக்ககரமான அவமானகரமான விஷயம் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளும் அரசாங்கம் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்குவதும் அதை மறைப்பதற்குமான முயற்சியிலேயே எவ்வளவு கனவுகளோடு அவங்க இங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி என்ன அநியாயம். சிசிடிவி கேமராவுமே இயங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது ஏன் இயங்கலைன்னு சொல்றீங்க? கரெக்டா அந்த இடத்துல மட்டும் அது இயங்கலையா? அப்படி இயங்காமல் செய்யப்பட்டதா? அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. முதலமைச்சர் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கவலையாக கூட ஒரு செய்தி வெளியிருக்கு. உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு, உங்க பெண் பிள்ளைகளுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த வலி ஒரு பெண்ணாக எங்களுக்கு எல்லாம். அதாவது விரும்பத்தகாத செயல், கிட்டத்தட்ட தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு செயல்னு எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சென்னையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு அடையாளம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத யாராலையும் ஏற்றுக்க முடியல. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன சொல்றது? மிகவும் துக்ககரமான அவமானகரமான விஷயம். உத்தரப்பிரதேசம், பீகாரில் நடக்கும் என்று சொல்வார்கள். இவ்வளவு கற்பழிப்பு நடக்கும், இவ்வளவு கொலைகள் நடக்கும். அது மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆளும் அரசாங்கம் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் வக்காலத்து வாங்குவது, குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்குவதும் அதை மறைப்பதற்குமான முயற்சியிலேயே ஈடுபட்டிருக்கு. இது ஒரு ஏதோ ஒரு பெண், ஒரு நிர்பயான ஒரு பெண் டெல்லியில் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். நாடே கொந்தளிச்சது. அதற்கு பிறகும் இவர்கள் திருந்தவில்லை. வெளியிலிருந்து ஒரு திமுக நிர்வாகி, அப்படித்தான் சொல்லணும், அவங்க என்னதான் இல்லைன்னாலும் திமுக எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லும், திமுக நிர்வாகி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு 15 வழக்குகளுக்கு மேலே ஒரு மேலே இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த குழந்தையை நான் பாராட்டுகிறேன். அவங்க அம்மா அப்பாவையும் ரொம்ப பாராட்டுறோம். அழகா அவள் முதல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கா, அடுத்து அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்கா. அவங்க அடுத்த நாளே வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக நான் பத்திரிகை செய்திகளில் பார்த்தேன். அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும். கட்டிய கணவனாகவே இருந்தாலும், தர்மப்படி சட்டப்படியான கணவனாகவே இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு விருப்பமில்லை என்றால் அவளை தொடக்கூடாது என்கிறது சட்டம். அப்படி இருக்கிறப்போ எவ்வளவு கனவுகளோடு அவங்க இங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி என்ன அநியாயம் இது. இதுக்கு முதலமைச்சர் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கவலையாக கூட ஒரு செய்தி வெளியிடல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் போகுதா, அவர் கவனத்துக்கு கொண்டு போறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் துரைமுருகன் பேசணும்? அதுக்கு ஒரு வருத்தம் சொல்லியிருந்தா, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து விட்டது, இனி நடக்காம பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருந்தா நமக்கு உண்மையிலேயே அது ஒரு கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும். அதெல்லாம் திமுக சொல்லாது. ராமேஸ்வரத்துல பெண்கள் குளிச்சு ட்ரெஸ் மாத்துவாங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ராமேஸ்வரம் எவ்வளவு பெரிய இடம், அதுவும் அங்க போய் இப்படி ஒரு கேமரா வச்சு பண்றது கூடவா கண்டுபிடிக்க முடியாது? திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம் அதை கடந்து போய்கிட்டே இருக்கு. இதே உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு, உங்க பெண் பிள்ளைகளுக்கு இதே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த வலி ஒரு பெண்ணாக எங்களுக்கு எல்லாமே வருது. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுகவினுடைய நிர்வாகி அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் எழுப்பக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட உறுதி செய்கிற மாதிரி உங்களுடைய ஐடி விங்கில் இருந்தும் சில படங்களை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சி பத்திரிகைகள், முரசொலியில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது, இதையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அமைச்சர் ஒரு பக்கம் அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் திமுகவில் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க எல்லா அமைச்சரும். முழு பூசணிக்காய சோற்றில் மறைப்பது போல கோயபிள்ஸ் தத்துவத்தை தான் எப்பொழுதும் திமுக பின்பற்றும். ஆரம்பத்திலிருந்து திமுகவுடைய ஒரு பாணியே ஒரு நடந்த விஷயத்தை இல்லவே இல்லைங்கிறது, இல்லை உண்மையே இப்படி இல்லை பொய்யுங்கிறது. இது கோயபிள்ஸ் தத்துவம் தெரியும் இல்லையா? பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாயிரும். இவ்வளோ பெரிய ஒரு லீடர், ஒரு 80 வயதுக்கு மேலானவர், அந்த ஒரு மனசாட்சி வேண்டாம்? அப்பட்டமாக அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல தான் அவர் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரியாணி வழங்கினார், எல்லாருக்கும் போட்டாரு இங்க வச்சு. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அந்த நீங்க தான் சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன பொய்யா? அதெல்லாம் என்ன இப்போ நாங்கள் இது பண்ணதா? இல்லை அங்கே இருக்கிற தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் பொய்ய சொல்கிறாங்களா? எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரு பொய் பேச முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது முற்றிலும் உண்மைக்கு மாறானது. அந்த ஞானசேகரன் திமுகவில் சைதை கிழக்கு பகுதியில்
துணை அமைப்பாளராக இருப்பதாகத்தான் அதில் படித்தோம். ஒரு சிலர் சொன்னாங்க இல்லை பார்த்தா அது ப்ராசஸில் இருக்குது, அந்த பதவி இன்னும் கொடுக்கல. இவருக்கு பதவி கொடுக்குறோம்னு நினச்சதே தப்பு. 15 கேஸ் இருக்கிறப்போ எப்படி தெரியாமல் இருக்கும்? போலீஸ் சொல்ல மாட்டாங்களா? எப்படி ஒன்றா ரெண்டா அத்தனை ஒரு தவறுகள் அந்த ஆள் மேலே இருக்கிறப்போ எப்படி தெரியாமல் இருக்கும்? இது எப்படி நம்ம அல்ல அவர் வெறும் பிரியாணி கடைக்காரன்னு சொல்கிறார். பேசுறது ஏகடியும் பேசுறதுல வல்லவர்கள். இந்த விவகாரத்தை பற்றி அமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவர் குறிப்பிடுறாரு, அரசாங்கத்தினுடைய வேலை தான் குற்றத்தை தடுக்கிறது, அதை தாண்டி குற்றம் செஞ்சுட்டா விரைவாக நடவடிக்கை எடுக்கிறது, அதற்கான தனி மனித தவறுகள் உலகம் முழுக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதையும் தாண்டி நாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய டேட்டா சொல்லுது தமிழ்நாட்டில் தான் குறைவாக நடக்குது, இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பாலியல் ரீதியான குற்றங்களும் குறைவாக இங்கே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், ரகுபதி அவர்கள். சட்டத்துறை அமைச்சர் அவர் முதல்லயே அவரோட கூட அப்படித்தான் சொன்னார். இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்ததை எதுக்கு அரசியல் ஆக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு நடந்தது இல்லை, இது நடந்த சம்பவம் குற்றத்தின் தன்மை. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க போலீஸ் செயலற்று இருக்குதான்னு. அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். காவல்துறை யாரு? கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்ட் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிற விங். அதில் அவங்க மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்ய முடியும். அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆஃபீஸர்ஸ் யாரும் பண்ண முடியாது. நான் பார்க்கும் வரை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக கருதப்பட்ட நமது காவல்துறை நிச்சயமாக திமுக அரசாங்கத்தில் பாருங்க, டிவியில் போடக்கூடாதுங்கிறாங்க, இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறாங்க. அப்பட்டமா அந்த ஞானசேகரங்கிறவர் திமுக நிர்வாகின்னு தெரிஞ்சும் அதை இல்லைங்கிறாரு சீனியர் மினிஸ்டர். அவன் வெறும் பிரியாணி கடைக்காரன் இப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்க்குறப்ப இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. தொடர்ந்து அப்பா சட்டம் ஒழுங்கு உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அது காவல்துறை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதை நிர்வகிக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் உண்மையிலேயே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். அண்ணா திமுகவின் சார்பாக எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சார்பாக நான் முழுக்க முதல்வரைத்தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், விமர்சனம் பண்ணுறேன். அவருக்கு உண்மையில் கெப்பாசிட்டியே இல்லைன்னு சொல்கிறேன் நான். அவர் ஆட்சி நிர்வாகத்தை மனைவியிடமும் மாப்பிள்ளையிடமும் கொடுத்து விட்டு இவர் ஏதோ ஒரு கனவுல அப்பப்போ எழுதி கொடுக்கறத மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவரை பார்க்குறப்ப தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய உரைகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும். ஒரு பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதையும் மீறி அங்கே சிசிடிவி கேமராவுமே இயங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 141 நாங்கள் சில பேர், 114 அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. சரி 70னே வச்சுக்கலாம், நம்ம காவல்துறை அதிகாரி சொன்ன மாதிரி 70னே கூட வச்சுக்கலாம். அது ஏன் இயங்கலைன்னு சொல்கிறீங்க? கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் அது இயங்கலையா? அது அப்படி இயங்காமல் செய்யப்பட்டதா? அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, தொடர்ந்த கிரிமினல், சரித்திர பதிவு குற்றவாளின்னு சொல்கிறாங்க, சரித்திர பதிவு குற்றவாளி. அந்த குற்றவாளி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை உடனே அமைச்சர் நீங்கள் முதல்ல சொன்னது கூட, அதாவது அந்த பெண் ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது தவறு, அது மாதிரி அந்த தொனி இல்லையா? எஃப்ஐஆர் வேற லீக் பண்ணிருக்காங்க, அதுக்கு அருண் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம எப்படியே எழுதியிருக்குன்றாங்க. ஒரு பக்கம் அப்படியே எழுதியிருந்தாலும் கூட எஃப்ஐஆர் லீக் பண்ணது தார்மீக ரீதியாகவுமே சட்டப்படியுமே தப்பு. அது லீக் ஆகியிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அந்த பெண்ணுடைய பெயர், எண், அந்த பொண்ணு எந்த ஊர் அப்படிங்கிறது வரைக்கும் வெளியில் தெரிஞ்சிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மேல் இருக்கிற முதலமைச்சரோ இல்லை முக்கியமான அமைச்சர்களோ சரியான உத்தரவு போட்டிருந்தா இது வந்திருக்காது. அப்போது இது லீக் ஆகுதுங்கிறது திரும்பவும் ஒரு பெரிய ஒரு கவனக்குறைவு, அல்லது இந்த அரசு ஆற்றல் இழந்து இருக்கிறது, செயலிழந்து இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியைத்தான் நம்ம பார்க்கணும். அருண் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க சமாளித்து தான் ஆகணும். அதனால அவர் சமாளிக்கிறாரு. ஏதோ சிசிடிஎன் இப்படிலாம் சொல்லியிருக்காரு ஏதோ. அதனால அந்த டைமில் போட்டால் எல்லாரும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியோ லீக் ஆகிருக்கு இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இது நமக்கு டெக்னிக்கலாக புரியலை. அதெல்லாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது லீக் ஆகிருக்கக்கூடாது. என்ன கொடுமை இது! அதுவும் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னேன். நீ அநேகமாக சார் கூடயும் அந்த சார் கூடயும் நீ போக வேண்டியது இருக்கும். ஆனால் அருண் அவர்கள் அப்படி சாருன்னா யாருமே கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது, ஒரு தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அப்படி சொல்ல சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது அவருக்கு.
அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கணும். அந்த பொண்ணு தன்னம்பிக்கையோடு இதை வெளியில கொண்டு வந்திருக்கா. அந்த குடும்பத்தையும் பாராட்டுறோம். நம்ம எல்லாரும் கூட இருக்கணும். நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம கூட இருந்து எல்லாரும் எப்பவும் ஆதரவு கொடுக்கணும். தமிழ்நாட்டு மகளிர் எல்லாம் நிச்சயமா இருப்பாங்க. நீங்களும் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க? போலீஸ் ஆஃபீஸர் வேற என்ன சொல்ல முடியும்? கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆதரவு சொல்லாமல் எப்படி இல்லை ஆமா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் 2 பேர் இருந்திருக்கிறதா தான் அது ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பையன் எங்கள் அண்ணன் தான் பண்ணியிருப்பான்னு அந்த குற்றவாளியினுடைய ஞானசேகரனுடைய தம்பியே வாக்குமூலம் கொடுத்ததாக காலையில் ஒரு பத்திரிகையில் படித்தேன் அவரே. அப்போது அங்கேருந்து எடுத்துகிற டிஷர்ட், அந்த டிஷர்ட்டை அந்த பொண்ணு அடையாளம் காட்டினா அப்படின்லாம் கூட படித்தேன். நிச்சயமாக இதில் வேற யாரோ இருந்திருக்கணும். 2 பேருங்கிறது எப்படி நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை? எப்படி அந்த சந்தேகம் வரும்? சந்தேகம் வந்துருச்சு இல்லை? இது இருவர்னா அப்போ யாரு? இன்னும் பயமா இருக்கு. அப்போ இன்னும் எத்தனை பிள்ளைகளுக்கு அது மாதிரி நடந்தது? எத்தனை குழந்தைகள் இது மாதிரி கஷ்டப்பட்டாங்க? ஒரு ஆண் நண்பரிடம் ஒரு பெண் பேசக்கூடாது என்று எதுவும் இல்லை. அவங்க கேம்பஸ்குள்ள அவனோட சீனியர் கூட பேசிட்டு இருந்திருக்கா, வாக்கிங் போயிருக்கா. எந்த இல்ல அவரு காதலனாவே இருந்தாலும் தப்பு இல்லை இல்லையா? 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என்ன தப்பு? இதை இல்ல இவர் என்ன எல்லாரையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி சொன்னது தப்பு. ஏதோ அவர் தவறா சொல்லிட்டாருங்கிறாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாருன்னு நான் பார்க்கல. ஒருவேளை தோனி அந்த பெண் சரியில்லை அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். நிர்பயா விவகாரத்துல கூட நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு 12 மணி வாக்குல அவ ஆண் நண்பரோட பஸ்ல போனா டெல்லியில, அது தவறு தானே அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. ஆனா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை வச்சு விக்டிம் ஷேம் பண்ற மாதிரி பண்றீங்களா, ஒரு பாதிக்கப்பட்டவங்கள ஷேம் பண்ணணுன்ற மாதிரி நோக்கமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை முதற்கொண்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்கலாம். ஏன்னா அதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா திமுகவின் மனப்போக்கு அப்படி, திமுகவினரின் மனப்போக்கு அப்படி. அவங்க எங்களை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்துறியா, உன் வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிடுறோம் பாருன்னு கூட அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது இல்லைன்னு மறுதளிக்க முடியாது. நம்ம எது வேணாலும் நடக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் நடந்த சம்பவம் ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு உலக புகழ் பெற்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அங்க விரும்பி போய் டீச் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கதான் தங்குனார். பிரசிடென்ட்டாக இருந்தது அவருடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் முடிஞ்ச உடனே நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கினார், டெல்லியிலேருந்து வந்த உடனே. அது மாதிரி ஒரு பெரிய மனுஷங்கள்லாம் அவ்வளோ நல்லவரெல்லாம் இருந்த இடத்த இன்னைக்கு இவ்வளோ அசிங்கமா இது உலகம் முழுக்க பேச மாட்டாங்களா? தார்மீகமா ஒரு கவலை வேண்டாமா? இதே மாண்பு புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயோ இல்லை அண்ணன் புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலேயோ இந்த மாதிரிலாம் நடந்ததா? இவ்வளோ மோசமா, இவ்வளோ பயங்கரமா இருந்திருந்தா விட்டுருப்பாங்களா திமுக? என்னமோ பெண் குலத்தையே இவங்க தான் காப்பாற்றுற மாதிரி அவங்க வாயில வந்ததையெல்லாம் மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாளைக்கு தமிழகம் முழுக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு உங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள். முதல்ல பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாக குழு கூடி அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பை அதிகப்படுத்தணும்னு காவல்துறையோட கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். அதை அவங்க சரி பண்ணணும். ஒருவேளை மேபி அங்கே புதர்கள் இருந்திருக்கலாம், அது புதரை சரி பண்ணணும். இதுக்கெல்லாம் இவ்வளோ காலம் தள்ளியெல்லாம் போடக்கூடாது. உடனடியாக வைஸ் சான்சலரை போடணும். உடனடியாக அவங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறன்னு தெரியாத அரசாங்கத்துக்கு கேட்டால் கவர்னர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல, கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போங்க, அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, இல்லை அவரோட டிஸ்கஸ் பண்ணுங்க, இதனால இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. அது எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பெண்களை விட்டுட்டு இருப்பீங்க, மாணவர்களுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு இருப்பீங்களா? கையால் ஆகாதுன்னு சொல்றதுல நாங்கள் சொல்றதுல என்ன தப்பு? நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம். அண்ணா திமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்கள் பொதுச் செயலாளர் நிச்சயமாக இதை விடமாட்டார். 4 வருடங்கள் 2 மாதங்கள் அவர் நடத்துகிற ஆட்சி, அவர் கொடுத்த திட்டங்கள் அதையெல்லாம் மக்கள் கொஞ்சம் மறந்துட்டு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. இப்போ அதுக்குரிய விலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன உண்டோ, அது சட்ட ரீதியாக இருக்கலாம், போராட்ட ரீதியாக இருக்கலாம், எந்த விதத்தில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ ஆளும் அரசாங்கத்துக்கு, அதை அதிமுக அண்ணனின் எங்கள் பொதுச் செயலாளரின் உத்தரவுப்படி நிச்சயம் செய்யும். Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.